சப்பாத்தி மீந்துட்டா சக்கரை வச்சு சாப்பிடாதீங்க, சூடு பண்ணி சாப்பிடாதீங்க. இந்த முட்டை கொத்து சப்பாத்தியை ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு நாக்கிலே ஒட்டிக்கும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 வெங்காயம், 1 தக்காளி, 1 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத ஒரே டைம் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியா பவுடர், அப்புறம் நம்ம மீதமான சப்பாத்தியை சின்ன சின்ன பீஸாக பிச்சு அதில் போட்டுட்டு 2 முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு முட்டை சப்பாத்தி மசாலா 3 நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கரண்டிலே நல்லா கொத்திட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா பெரட்டி சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா வேறு லெவல் அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும். வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா முட்டைக்கு பதிலாக பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க, அதுவுமே சூப்பராக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் கொத்து பரோட்டா கொத்து சப்பாத்தி பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.